ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, MP R ராசா ஆகிய இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விழிப்புணர்வோடு இருந்து அந்த தவறுகள் நடந்தால் பீகாரில் நடந்தது இங்கே இனிமேல் நடத்துறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஆதார் இணைச்சிட்டாங்க. ஆதார் இணைக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் பார்ப்போம், அவங்க தான் என்ன வேணாலும் பண்ணுவாங்களா. ப்ராசஸ் பண்ணிட்டுங்க. நாங்கள் we are questioning the process itself, validity of the process itself. Validity of the process itself is being assailed and attacked before the Supreme Court. Notwithstanding the Supreme Court proceedings, on ground, any violations are taking place, then we are ready to face it. யாருக்கு எது earlier எது later நாங்கள் தானே முடிவு பண்ணோம். ஏன் இவர் ஒன்றுமே இல்லாமல் பழனிசாமி போயிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தேங்காய் வைக்க போயிட்டு இருக்காரா? நாங்கள் இன்னும் கேம்பெயின் ஆரம்பிக்கல. பல நிகழ்ச்சிகள்ல கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். ஏங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஏங்க பாவம் சார், எங்களுடைய இருங்க, தயவு பண்ணி எங்களுடைய நோக்கம் மண் மொழி மானம். நீங்கள் எதை கொண்டு வந்து உள்ள விடுறீங்க. எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். வேற எதாவது சொல்லுங்களேன். நாங்கள் ஐசியூவில் இருக்கோமோ இல்லையா, அவர் ஹார்ட் பீட் சரியான்னு பார்க்க சொல்லுங்கள். செங்கோட்டையன் போனால் ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது, ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் அடிக்குது, டிடிவி அடித்தா அடிக்குது. செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை பார்த்தா அவருக்கு டிக்கிங்குது. எனக்கு பயமாக இருக்குது எடப்பாடியை பார்த்தாக்க. அவருடைய ஹெல்த்தை பார்த்து சொல்லுங்கள். நாங்கள் ஐசியூ நாங்கள் தினமாக இருக்கோம். அவருடைய ப்ரெஷர் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். தினமும் அதே அவர் சரியாக இருக்குது. இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோமே. நாங்கள் தலைகுனியை விட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க. ஏங்க அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா முடிவு எடுப்பாரா? எதுக்காக போய் பார்த்தீங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்கேருந்து டெல்லி போகிறார். அவர் ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர், அமைச்சராக இருந்தவர், அந்த பகுதியில் ஒரு ஃபெமிலியரான ஃபிகர் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அவர் டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு. பார்க்கும்போது நான் என்ன பேசினேன், அவர் என்ன கேட்டார்னு அமித்ஷாவும் சொல்லலை, நான் என்ன பேசுனேன்னு சொல்லலை. இந்த கள்ளத்தனத்துக்கு, இந்த மௌடிகத்தனத்துக்கு அரசியல் என்ன பேர்? இதை தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இதைத்தான் சொல்கிறேன், தலைகுனியை விட மாட்டோம். அவங்க போய் அடை வைக்கிறாங்க, மண்டிடுறாங்க, மாற்றி மாற்றி போய் மண்டிடுறாங்க. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழர்கள்ட்ட. பெரியார் இருந்த மண், அண்ணா இருந்த மண், கலைஞர் இருந்த மண், இதை கொண்டு போய் அடை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக தான் எங்களுடைய தலைவர் இருக்கிறார். யாரு? தினமலர். ஒன்றிய அரசு சேர்த்து சொல்லியிருப்பாரு. இல்ல, அவர் சொல்றது ஒன்றிய அரசு சேர்த்து சொல்றாரு. அதாவது there is no complete lawlessness in the union government சொல்ல வர்றாரு. அவர் சொல்றது ஒன்று மகாராஷ்டிராவாக இருக்கணும், இல்லைன்னா டெல்லிக்கு இருக்கணும். எங்க அவர் என்ன இந்த ஊருன்னு சொல்ல சொல்லுங்க. இதே இன்னொரு முறை இதே நீடித்தால் அது வரக்கூடாதுங்கிறது என்ன நிச்சயம் சார்? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த ஆட்சியில் தான் எல்லா அரசியல் சட்ட நிறுவனங்களும் சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்குறீங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 5 ஜட்ஜு 6 ஜட்ஜு உட்காடுறாங்க. ஜட்ஜ்மெண்ட் எழுதுன யாருன்னு கையெழுத்து இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு டிவிஷன் பெஞ்ச் 5 பேர், நான் 13 பேர் ஜட்ஜ்மெண்ட்ல. கேசவானந்த பாரதி கேஸ்லாம் தெரியும். 1973 பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் cannot be amended அப்படின்னு சொன்ன ஒரு மைல்ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட். இன்னைய வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற ஒரே ஜட்ஜ்மெண்ட் தான். அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது அப்படின்னு 13 ஜட்ஜஸ் உட்காந்தாங்க. அதில் கூட ஜட்ஜ்மெண்ட் எழுதுனது யாருன்னு பேர் இருக்கு. ஆனால் அயோத்தியாவில் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல,
அந்த தீர்ப்புக்கு யாரு பார்லிமெண்ட்ல இருந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எல்லா அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறுவனங்களையும் சிதைக்கின்ற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. இப்படி நிறுவனங்கள் இதுவரை சிதைப்பட்டதே இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் நாட் அட் ஆல் டிஸ்ட்ராய்ட் ஆர் டிமாலிஷ்ட் ஆர் டிஃபீட்டட் ஆர் டிஃபைல்ட் பை எனி ஒன் ஆஃப் தி கவர்மெண்ட். ஒன்று நடந்திருக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் இவ்வளவு தாக்கப்படுறது இங்கே தான். இப்போ சஞ்சய் ரவாத்தை வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை டேக் பண்ணி நிர்மலா சீதாராமன் போட்டிருந்தா இப்போ நீங்கள் கோத்துங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிறது டேக் பண்ணி சேர்த்து போடுங்க. யாரை எதிர்த்து நடக்கும்? புரியுது உங்களுக்கு? ப்ரெஸ் இருக்கா? நீங்கள் இருக்கீங்களா? நீங்களாம் இருக்கீங்க, உங்கள் முதலாளிங்க இருக்காங்களா? புரியுது உங்களுக்கு? ப்ரெஸ்ஸு போச்சு, ஜுடிஷியரி போச்சு, எலெக்ஷன் கமிஷன் போச்சு, பார்லிமெண்ட் போச்சு. பார்லிமெண்ட் நடக்க விடுறதே இல்லை. போன தடவை பார்லிமெண்ட் நடந்துச்சான்னு கேட்குறேன். இப்போ இது வரைக்கும் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து முறையாக விவாதித்து தான் நிறைவேற்றுறாங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஜனநாயக ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராயும் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.